ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் எ ஃப்ரெஷரா நீங்க என்னென்ன வேஸ்லலாம் ஜாப் அப்ளை பண்ணலாங்கிற 5 ஸ்மார்ட் வேஸ் டு கெட் இன் அ ஜாப் இன் 2025 தான் பார்க்க போறோம். எஸ் கைஸ், நம்மள நிறைய பேருக்கு எப்படி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றதுன்னே தெரியறது இல்ல. ஜஸ்ட் டெய்லி லிங்க்டின்ல போய் ஒரு 2 ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணதுமே எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேற என்னென்ன வேஸ்லலாம் இருக்கு, நீங்க எந்த மாதிரியான வேஸ்லலாம் அப்ரோச் பண்ணி ஜாபுக்கு வந்து போலாங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க ஷியாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ ஜாப் போர்ட்டல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சது வந்து லிங்க்டின் இருக்கு, நாக்ரி இருக்கு, ஆப்னா, இண்டின்னு நிறைய ஜாப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜாப் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றோம்னா, ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றோம்னா நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் மட்டும் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம், எல்லாரோட ரெஸ்யூமோட ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம விட்டுறோம். பட் இந்த மாதிரி ஜாப் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க டைரக்டா அப்ளை பண்ணும்போது, இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ வந்து கூகுள் எடுத்துக்கிறீங்க, கூகுளோட கெரியர் பேஜ்ல போய் நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ உங்களோட ரெஸ்யூம் மட்டும் நல்லா இருந்தா போதும், ஓகே. பட் இதே இது நீங்க இந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸ்ல போய் அப்ளை பண்றீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஸ்கோர் இருக்கிறத விட மெயினா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஜாப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கிடையாது, ஆஸ் எ ஃப்ரெஷராவுமே நீங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை நல்லாவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜாப்ல இருக்கிறவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போஸ்டா போடுறாங்கன்னா, ஆஸ் எ ஃப்ரெஷரா நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே போஸ்டா போடலாம், கரெக்டா? ஸோ இப்போ நாக்குரியிலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலோட ஹெல்த் லெவல், அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிற பர்சன்டேஜ் வரைக்குமே காட்டுவாங்க. ஸோ நான் என்னோட ஓன் எக்ஸாம்பிளே சொல்றேன். என்னோட கொலீக் தான், அவங்க நேம் வந்து ஆதித்யா. ஸோ அவங்களும் நானும் ஒரே டைம்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நானும் அவங்களும் ஒரே கம்பெனிக்கு ஒரே ரோலுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், ஓகே. ஸோ பட் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கால்வே வரவே இல்லை, நான் அப்ளை பண்ணியுமே. பட் அவங்களுக்கு வந்துச்சு. மெயின்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாக்குரியில் அவங்களோட ப்ரொஃபைலை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அந்த தப்பை பண்ணியிருந்தேன். ஸோ மெயினாக இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நமக்கு வந்து ஜஸ்ட் எடுத்ததுமே என்ன ஜாப் ரோல் என்ன டக்குன்னு போட்டு ஈஸி அப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதில் நமக்கு வந்து பல அட்வான்டேஜஸ் இருக்கு, ஓகே. ஸோ நமக்கு வந்து சார் எனக்கு ஜாப் காலே வரல சாருங்கிறவங்கலாம் மோஸ்ட்லி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிங்க்டின்லாம் அண்டர் 10 அப்ளிகேஷன்ங்கிற ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா, ஸோ இதோட மெயினாஸ்ட் இதோட நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே பார்த்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்டின் எப்படி யூஸ் பண்றதுங்கிற தனியாக வீடியோ பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காண்டி தனியாக வீடியோவுமே பண்றேன். ஸோ செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ், ஓகே. ஸோ இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ஜாப் வாங்குறதுக்கான ஈஸியஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு அவங்களோட அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இருப்பாங்க, ஈஸிலி ரெஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து தெரிஞ்சவங்க யாருமே நான் போகணும்னு நினைக்கிற இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துலையுமே உங்களுக்கு ரெஃபரல்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் தான் ஒரே பிளாட்ஃபார்ம். ஸோ லிங்க்டின்ல போய் நீங்க எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ரோலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ரோல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்ககிட்ட நீங்க போய் ரெஃபரல்ஸ் கேட்கலாம். ரெஃபரல்ஸ் எடுத்ததுமே நீங்க எப்படி கேட்கணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரேப்போ வந்து உருவாக்கணும், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சின்ன ஒரு கைடன்ஸ் மாதிரி கேட்டு அப்படியே ஒரு கன்வர்சேஷனை மெயின்டைன் பண்ணி தான் ரெஃபரல் கேட்கணும். எடுத்ததுமே ப்ரோ என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்றீங்களா, நீங்க யாருனே தெரியாது எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இப்போ ஜாப் மார்க்கெட்ல ரெஃபரல்ஸ் தான் மோஸ்ட்லி போயிட்டு இருக்குன்னா, இப்போ சிம்பிளாவே சொல்றேன், என்னோட கம்பெனிலுமே அதான் போயிட்டு இருக்கு, ஓகே. இப்போ வந்து ஒரு 5 ஓப்பனிங் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஹெச்ஆர் வந்து அந்த 5 ஓப்பனிங்கை ஃபில் பண்ணணும்னா, அவங்க ஜாப் போஸ்ட் போட்டு அதுக்கு 500 பேர் வந்து அப்ளை பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி 100 பேர் வந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு ஆன்லைன் ரவுண்ட் வச்சு அதுல ஒரு 50 பேருக்கு இன்டர்வியூ வச்சு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணும். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராசஸ், ரைட்? இதே இது ரெஃபரல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஓப்பனிங் இருக்குன்னா, இப்போ கம்பெனியில் ஆல்ரெடி ஒரு 50 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா, ஒரு 5 ரெஃபரல் கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 10 ப்ரொஃபைல் வரும். ஸோ அந்த 10 பேருக்கு ஈஸியாக அவங்க இன்டர்வியூ வச்சு 5 ப்ரொஃபைல வந்து அங்க ஃபில் பண்ணிட்டு போயிடலாம், கரெக்டா? ஸோ நீங்க எப்படி வந்து அவங்ககிட்ட வந்து கேட்கறது, ஒரு லிங்க்டின் டெக்ஸ்டா நீங்க எப்படி அனுப்பலாம், ஸோ ஒரு மெயில் ஐடி இருந்தா எப்படி மெயில்ல வந்து நீங்க ரெஃபரல் கேட்கலாங்கிறதையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தனியா காட்டுறேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதை கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபார்மேட்டே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெரியர் பேஜஸ். ஸோ எஸ், பெரிய பெரிய கம்பெனிஸான எம்என்சிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக், அவங்களாம் வந்து லிங்க்டின்ல போடுவாங்கன்னா ஓப்பனிங் போட மாட்டாங்க, ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்களோட கெரியர் பேஜஸ்ல வந்து ஓப்பனிங் போட்டுருவாங்க, அதுல இருந்தா நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஸோ நமக்கு கெரியர் பேஜஸ்லாம் இத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்களே, நமக்குலாம் கிடைக்குமானா கண்டிப்பா வந்து கெரியர் பேஜஸ்ல இருந்துமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்குதான். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்லி அதுல இருந்துமே எடுப்பாங்க, ஓகே.
ஸோ பெரிய கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி கெரியர் பேஜஸ் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டைரக்டா ஹையர் பண்ண மாட்டாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அவுட் சோர்சிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி நல்லா வேலை பார்த்தாருன்னா, அவங்களோட கம்பெனில வந்து ஃபுல் டைமா மாத்துறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எம்என்சிஸ்ல கிடைக்கும். ஸோ இங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க என்ன மிஸ் ஆகுது கெரியர் பேஜஸ்ல அப்ளை பண்றது ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியறதில்ல. லைக் ஓப்பனிங் எத்தனை வருதுங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டொமைன்ல ஒர்க்கிங் இப்போ லைக் நீங்க எந்த டொமைன்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ, அந்த டொமைன்ல இருக்க உங்களோட ட்ரீம் கம்பெனிஸ் என்னென்னவோ அத லிஸ்ட் எடுத்து ஒரு 10 கம்பெனி இருந்தா, அந்த 10 கம்பெனியுமே புக் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, என்னென்ன வருதோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, அத வந்து நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ 4த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் மெயிலிங். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பலாம் ஜாப் மார்க்கெட்ல வந்து கோல்ட் மெயிலிங்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுறது இல்ல ப்ரோன்னு. ஸோ அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ரீசென்ட்டா தான் என்னோட ஜாப ஸ்விட்ச் பண்ணேன். எனக்கு கிடைச்ச இப்ப நான் கரண்டா இருக்க ஜாப் ரோலுமே எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் மெயிலிங் தான். ஓகே. ஸோ நான் அந்த ஹெச்ஆருக்கோ, அந்த கம்பெனிக்கோ நான் அப்ளை பண்ணதுல எனக்கு இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு உங்களோட கம்பெனில. என்ட்ட என்ன இந்த மாரியான எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் நான் இருக்கேன். ஸோ நீங்க எனக்கு சான்ஸ் குடுங்க மாரி கோல்ட் மெயிலிங் பண்ணி தான் எனக்கே கிடைச்சுச்சு. ஓகே. ஸோ இதுமெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கம்பெனிஸான ஸ்டார்ட் அப் ஸோ ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் ஒர்க் பண்ற கம்பெனிஸ்லலாம் இந்த மாரியான அப்ரோச் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஸோ நீங்க எந்த மாரி கோல்ட் மெயிலா இருந்தாலுமே, நீங்க எந்த மாரி அப்ளை பண்ணணுங்கிறத லைக் எந்த மாரி டெக்ஸ்ட் மெயில எழுதணுங்கிறதையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுனேன். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருவேன். மறக்காம நீங்க எந்த கம்பெனிக்கு அனுப்புனாலும் சரி, உங்களோட ரெஸ்யூம மறக்காம ஆட் பண்ணிருங்க. ஸோ 5த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினி நெட்வொர்க். ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன 4 மெத்தட காட்டிலுமே ரொம்ப ஈசியஸ்ட் வே டூ கெட் இன் அ ஜாப்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இத தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ எல்லா சீனியர்ஸுமே இப்போ உங்களோட காலேஜ்ல உங்களோட இப்ப டிபார்ட்மெண்ட்லயே படிச்சு அவங்க உங்களுக்கு புடிச்ச கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் உங்களோட சீனியர்ஸுக்கு, அவங்களோட ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஆசை நிஜமாவே இருக்கும். ஓகே. ஸோ எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலுமே அங்க இருக்க எம்ப்ளாயீஸுக்கு தான் எந்த ஓப்பனிங் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரீச் அவுட் பண்றது தான். ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்றது எப்படி பண்ணலாம்னா, மோஸ்ட்லி லிங்க்டின்ல இல்லாட்டி அலுமினி நெட்வொர்க்ஸ் நெறைய பேர் வச்சிருப்பாங்க குரூப். ஸோ அந்த மாரி நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க எப்படி அவங்கட்ட வந்து ரேப்போ ஸ்டார்ட் பண்றதுங்கிறதுக்கான டெக்ஸ்ட்டையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அதே மாரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.